அனைவருக்கும் வணக்கம். இலக்கண குறிப்பில் பார்த்தீங்கன்னா, அளபெடை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அந்த அளபெடையில வந்து நெறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இப்ப இத பாருங்க. அளபெடை அப்படின்னா, நீண்டு ஒலித்தல். அதாவது நீட்டி ஒலிக்கிறது. இப்ப ஏதாவது ஒரு காய்க்காரர் நம்ம தெருவுல போவாரு இல்லைங்களா? அவர் வந்து வெங்காயம், வெங்காயம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காது. அவர் வந்து நீட்டுவாரு இல்லைங்களா? வெங்காயம் அப்படின்னு சொல்லி நீட்டுவாரு. ஏதாவது ஒண்ணு விக்கும்போது அந்த நீட்டி அளவெடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்ப அங்கெல்லாம் தான் நம்ம இந்த அளபெடைய பார்க்க முடியும். சரிங்களா? இந்த அளபெடை பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு உயிரளபெடை, ஒற்றளபெடை அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப இந்த உயிரளபெடைய வந்து 3ஆ பிரிக்கிறோம். அதுல செய்யுளிசை அளபெடை, இன்னிசை அளபெடை, சொல்லிசை அளபெடைன்னு 3 வகையா பிரிக்கிறோம். இப்ப இந்த செய்யுளிசை அளபெடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? அ, ஆ, இ, உ அப்படிங்கிறதுல வந்து ஈய மட்டும் விட்டுருங்க. இதுல இருக்கக்கூடிய ஈய விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா உயிரெழுத்துக்களுமே அளவெடுத்து வரும். இப்போ ஓ அப்படின்னு இருக்குல்ல, ஓதல் அப்படிங்கிறதுல ஓதல், அதும் அப்படிங்கிறது வந்து ஆதும், தொலார் அப்படிங்கிறதுல தொலா தொலா அப்படிங்கிறதோட அந்த ஆறு அப்படிங்கிறது சேர்ந்து வருது. இங்க ஒரு ஆ இருக்கு, தொலா அப்படிங்கிறதுல ஒரு ஆ இருக்கு, அதோட அதனோட குறில் எழுத்தான ஆ. ஆ அதனோட குறில் எழுத்து, ஓ அதனுடைய குறில் உயிரெழுத்து. இப்படி இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த உயிரெழுத்துக்கள் எல்லாமே இப்படி அளவெடுத்து ஒலிக்கிறது. இது செய்யுள்ல மட்டும்தான் வரும். அதனால இது செய்யுள் இசை அளபெடை. அவ்வளோதாங்க. செய்யுளுக்குள்ள மட்டும்தான் வரும். அப்போ உயிரெழுத்துக்கள்ல ஈய விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லாமே திரும்ப திரும்ப அப்படி வந்திருக்கும். அப்படி வந்திருந்தா அது வந்து செய்யுளிசை அளபெடை. அதே மாதிரி இன்னிசை அளபெடை பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு பாருங்க. கெடுப்பதும், எடுப்பதும், உண்பதும் அப்படின்னு சொல்லி தூம் தூம்னு அப்படியே இசைக்காக அளபெடுத்து அங்க வருது. அந்த செய்யுள்ல இசை வர்றதுக்காக அளபெடுக்குது. அது வர்றது வந்து இன்னிசை அளபெடை. இந்த கெடுப்பதும், உண்பதும், உடுப்பதும், கொடுப்பதும் வந்தாலே அது வந்து அளபெடை. அதே மாதிரி சொல்லிசை அளபெடை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த உயிர் எழுத்துக்கள்ல மீதி இருக்கிற எழுத்துக்களை விட்டுட்டு ஈய மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த கடைசி எழுத்து ஈயில முடிஞ்சதுன்னா கண்ணை மூடிட்டு நீங்க சொல்லிசை அளபெடை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, சொல்லி அப்படிங்கிறதுல சொல்லி, லீல வந்து ஈயில முடியுது இல்லைங்களா? அதனால சொல்லி அந்த ஈ அதை வச்சு நீங்கள் சொல்லிசை அளபெடைக்கு ஈயில முடிஞ்சாலே சொல்லிசை அளபெடைன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். அதே மாதிரி ஒற்றளபெடை அப்படின்னா மெய்யெழுத்துக்கள் அளபெடுத்து வர்றது தான் ஒற்றளபெடை. எக்கிலங்கிய, வெக்கு, வெக்குவாருக்கு இல்லை, அரங்கம், மஞ்சு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த மெய்யெழுத்துக்களோட சேர்ந்து எது வருதுன்னா இது ஆயுத எழுத்து சேர்ந்து அளவெடுக்கும். இதுதான் வந்து ஒற்றளபெடை. தேங்க்யூ.